பட் வாட் வீக்கெண்ட் உள்ள பேசியாச்சு நாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ஒரு ப்ராமிஸ் கிடையாது. நீங்க 4 மணிக்கு திருப்பி இங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது ப்ராமிஸ் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், இது ஒரு வாக்குறுதி கிடையாது. There is a chance, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு that you all might go to the next level. அதாவது உங்களுக்கு ஆடிஷன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க நாளைக்கு வரணும். You have to come back tomorrow to audition. நாளைக்கு நீங்க திருப்பி வரணும். அதுக்காக நீங்க இவ்ளோ கெஞ்சிருக்கீங்க. எங்களால பண்ண முடியறது இவ்வளவுதான். ராமேஸ்வரத்துல come to Tiruchi, and if this is going to happen again, this show is so much popular and you cannot be so irresponsible in making us go. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இத்தனை பேர் இருப்பாங்க. நீங்க அங்க சென்னையில யோசிச்சிருக்கீங்க. டிக்கெட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு ரீச் ஆகல சொல்லிட்டு அப்புறம் திருப்பி போய் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே நீங்கள் வந்திருக்கோம். இப்போ இங்கே காலையில் சொல்ல வேண்டியதானே 1000 பேருக்கு மேலே இல்லைங்க அப்படிதான் நாங்களே போயிட்டு எல்லாருமே சார் நீங்க இன்சார்ஜ் கூப்பிடுங்க சார். நாங்கள் யாரும் போக மாட்டோம். இதில் கூட ஒருத்தர் இருக்கலாம். உங்களால பெரிய சிட்டி அதுல எத்தனை பேர் வராங்க உங்களால எதிர்பார்க்க முடியாதா? கியூ நின்றுட்டு இருக்கீங்க. பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. எல்லாருமே உள்ள போய் பாடணும், எப்படியாவது செலக்ட் ஆகணும், அடுத்த ஆடிஷன் லெவலுக்கு போகணும்னு ஆசையில தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வீல் சி அது நடக்குமா நடக்காத பார்க்கலாம். ஆனால் இது சொல்லிதான் ஆகணும், சூப்பர் சிங்கருக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் சிங்கர் சீசன்ஸில் கோயம்புத்தூரில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. ஸோ ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸ். ஓவர் டு தி ஆடிஷன்ஸ். கோவை மக்களின் இசை ஆசை தடைகளை கடந்து பெரும் வெள்ளமாய் சூப்பர் சிங்கர் 3 பிரம்மாண்ட இசைக்கோட்டையில் நிரம்பி வழிய அவர்களின் உண்மையான இசை ஆர்வத்தை அறிந்த சூப்பர் சிங்கர் 3 குழு பல சிரமங்களையும் பொருட்படுத்தாது மேலும் சில நடுவர்களை களத்தில் இறக்கி அனைவருக்கும் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பளித்தது. தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளம் கையில் கவிதா, you have a beautiful voice. உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் இருக்கு. you have உங்களுக்கு ஓரளவுக்கு குட் ஸ்ருதி சென்ஸ் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் கண்டிப்பா அடுத்த சூப்பர் சிங்கர் வந்தானே நீங்க ஷுவரா செலக்ட் ஆவீங்க. காற்றின் மொழி ஒலியா இசையா கண்ணா மூச்சு ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. கண்ணோரமாயிரம் காதல் கதை வீசுவான் முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவான். இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பாட்டு பாடும்போது அது எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சு தான் பாடணும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி அடுத்த வாட்டி வாங்க. ஒப்புக்கு சொன்னீனாரோ ஊமைக்கு சொந்தம்
யார் யாரோ பூ வைத்த நெஞ்சில் தீ வைத்ததாரோ உண்மையை சொல்ல ஆராரோ கண்ணுக்கு தானே பொல்ல. நல்லா பாடுறீங்க. அண்ட் உங்களை மாதிரி பெரியவங்க எங்கள் ஷோவில் வந்து எங்களுக்கு தான் பெருமை. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சிங்கர் 3 பிரம்மாண்ட இசைக்கோட்டையில் பற்பல வண்ண கனவுகளோடு இசை ரசிகர்களின் கூட்டம் அலைமோத தொலைந்த தன் மகனை தேடி வருத்தம் நிறைந்த விழிகளோடு அலைந்தார் ஒரு தந்தை. அந்த நம்பர் இல்லையா சார்? அந்த நம்பர் இல்லையா? ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண கண்டஸ்டன்ஸில் உங்கள் சன் இல்லை, ஆனால் இருக்கலாம். ஏன்னா இன்னும் 2வது ரெஜிஸ்ட்ரேஷன் செட் ஆரம்பிக்க தான் போகிறது. ஸோ அந்த செட்டில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஸோ இவங்க வந்திருக்காங்க. இவங்களோட சன் காணாமல் போயிட்டாங்க நேற்றுக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ஸ்க்கு போகிறேன், சர்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து சர்ச் பண்ணுறதுக்காகவே இது வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து. கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்டில் அவங்க இல்லை, ஆனால் செகண்ட் செட்டில் மேபி ஹி வில் பி தேர். வில் வெயிட் அண்ட் see over to the audition. ஹலோ மேம். என்ன பாட போகிறீங்க? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். உங்கள் பேர்? ஜெயிக்கிறேன். உங்கள் பேர் எங்கேயோ கேட்டிருக்கேன். கொஞ்சம் இங்கே வரீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? பெங்களூர்லேருந்து. அப்போ நீங்கள் தான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்த கேஸு. ஏன் இப்படி பண்ணீங்க? எங்களுக்கு தான் டென்ஷன் கொடுத்தீங்க நீங்கள். இப்போது நான் 3 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், வர முடியல. அதான் இந்த நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. எங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாங்களோன்ற இதில் ஓடி வந்துட்டு. அவங்க கூட்டிகிட்டு வருவாங்கன்னு தானே சொன்னாங்க. இப்படி எதுக்கு டென்ஷன் கொடுத்தீங்க? உங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் தான் இது. சரி, ஓகே, நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா இங்கே? சார், இப்போ தான் எனக்கே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. திட்ட வேண்டியதானே? நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் முயற்சி செய்யலான்னு சொன்னேன். ஆனால் இல்லை, இப்போ பண்ணுறேன்னு இப்போ பண்ணிட்டுறேன். ஏதாவது சொல்ல விரும்புங்களா அப்பா கிட்ட? இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சாரி. இவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஜெய்கிரனோட அப்பா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டுருக்காங்க. சரி, என்னோட மகன் திருப்பி வந்திருக்கான், இங்கே சேஃபாக இருக்கான், அதுவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தில் ஒரு சின்ன பிரேக். நான் நேரில் சூப்பர் சிங்கர் 3 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடலை முறை உலகளவில்.